அக்டோபர் மாதம் 11ஆம் நாள் வாக்கு. இந்த மாதத்தின் 2வது சனிக்கிழமையில அன்னை மரியாளை போற்றி புகழ்கிற நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளில் நற்செய்தியில நாம் அவர் மக்களிடத்திலே போதித்து கொண்டிருக்கிற போது ஒரு பெண் அவருடைய தாயை பற்றி பெருமையாக சொல்லுகிறார். முதலாவது, பாலூட்டி வளர்த்த அந்த தாய் உண்மையிலேயே பேறு பெற்றவள் என்று சொல்லுகிற பொழுது இரத்த பந்தத்தை அவர் வெளிப்படுத்தி புகழுகிறார். இயேசுவோ அதற்கு பதில் அளிக்கிற போது அந்த இரத்த சொந்தம் என்பது உண்மைதான், ஆனால் அதற்கடுத்து இறையாட்சியின் சொந்தம் என்பது ஒன்று இருக்கிறது. அது இறைவனது வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்பது. இந்த சொந்தம் என்னுடைய தாயை இன்னும் நெருக்கமாக கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லி நம்மையெல்லாம் அப்படிப்பட்ட இறை நெருக்கத்தில் வாழ ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். ஆண்டவர் மீது பற்று கொள்வது மட்டுமல்ல, அவரது வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் சாதாரணமான உறவுகளுக்கெல்லாம் பெரிய உறவாகிய ஆண்டவரோடு நெருங்குகிற அந்த ஆசிரை பெறுகிறார்கள். அவர்கள் பேறு பெற்றவர்களாக மாறுகிறார்கள் என்று இயேசு ஆண்டவர் அழைக்கிற பொழுது அன்னைக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் புகழாரமாக இது இருக்கிற வேளையில அன்னையைப் போல ஆண்டவரே உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி வார்த்தையை வாழ்ந்து காட்டினாலே, அதே போல நம்முடைய வாழ்விலும் அவரது வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து இறை ஆசிரை பெறுவோம். ஆமென்.